எனக்கு சொக்கத்தங்கம் வாய்ப்பு வந்து ஆல்ரெடி அதுல வந்து சௌந்தர்யா மேடம் ஹீரோயினா இருந்தாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது நான் சொன்னேன், ஆல்ரெடி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா இருக்காங்க, பட் இதுக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி கம்பேக் மாதிரி அந்த டைரக்ஷன் அவர் பண்றாரு சொக்கத்தங்கா. இந்த மாதிரி அவர் பேசியிருக்கேன். எனக்கு கதை கேட்கணும்னு சொன்னேன். கதை கேட்கணும்னு சொன்னா அவர் லைன்ல வந்தார். என்னோட கேரக்டர் பொறுத்து நான் சொல்றேன்மா, ஃபுல் கதை சொல்ல முடியாது, இந்த மாதிரி இன்டர்வல்ல இருந்து தான் நீங்க வருவீங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா தட் இஸ் லைக் கோல்டன் மூமெண்ட்ஸ். அவங்களோட பண்ணதுனாலதான் நான் வந்து ஐ கேன் செரிஷ். ஸோ அதெல்லாம் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். விஜயகாந்த் சார் உட்காந்துட்டு இண்டோர்ல இருக்கும்போது இங்க சென்னையில் நடக்கும்போது அவங்க பிரியாணி எல்லாம் அனுப்புவாங்க. நான் வந்து வெஜிடேரியன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சிருக்காங்க வெஜிடேரியன் சொல்லிட்டு என்ன வந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கு சார், இவ்வளவு நல்லா இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டோம். அதுல ஏதோ வந்துட்டு சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, நீங்க சாப்பிட்டது வந்து நான்வெஜ், அது வந்து சிக்கன் சொல்லிட்டா. நான் வந்து அப்புறமா பார்த்தா அது வெஜிடேரியன் தான். நான் வந்து பிரேமலதா மேடம்க்கு நீங்க வந்து போன் பண்ணுங்க, அவங்களோட பேசினேன். என்னங்க சார் வந்து இப்படி சொல்றேன். இல்லம்மா வெஜிடேரியன்மா, அது நீங்க நிஜமா சொல்லுங்க. இல்லம்மா சோயா சங்க்ஸ், அது வந்து நான்வெஜ் கடை அப்பாடின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இட்ஸ் லைக் அ ஃபேமிலி, when you're in the sets, like